கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான அதிகாலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை யாத்திராகமம் 14:19-20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. தேவஜனங்களே, கண்களுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பை குறித்து இந்த இடத்துல வேதம் பதிவிட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு முன்னாடி அந்த சேனைக்கு முன்பதாக நடந்த தேவதூதனானவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்பதாக ஒரு தேவதூதன் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம ஒவ்வொரு பேரும் உணரணும். தேவனால் வல்லமையாக பயன்பட்ட ஜோஸ்வான் சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், நம்மளையும் நிழலையும் பிரிக்க முடியும்னா கர்த்தரையும் நம்மளையும் பிரிக்க முடியுமா? என்ன ஆனாலும் ஒரு நிழல் நம்ம கூட இருக்குது அல்லவா? நம்ம எப்பவும் சொல்லுவோம், என் கூட யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்மளை அறியாமலே ஒரு நிழல் நம்ம கூட இருக்குது. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம நிழல் தான். நம்ம நிழலை நம்மளை விட்டு பிரிக்க முடியுமா? நீங்கள் சோர்ந்து போனாலும் கூட இருக்குது, சந்தோஷமாக இருந்தாலும் கூட இருக்குது, எந்த நாட்டுக்கு போனாலும் உங்கள் கூட இருக்குது, வீட்டிலையும் உங்கள் கூட இருக்குது, எல்லா இடத்துலையும் உங்கள் கூட இருக்கிறது உங்கள் நிழல். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உன் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார் என்று சங்கீதம் 121:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஷேடோ போல, ஒரு நிழல் போல நம்ம கூட இருக்கிறாராம். அதனால் உங்களையும் நிழலையும் பிரிக்க முடியும்னா உங்களையும் கர்த்தரையும் பிரிக்க முடியும். ஆனால் கர்த்தரை ஏன் நம்மளை விட்டு பிரிக்க முடியாதுன்னா, நம்ம நிழலை நம்மளை விட்டு பிரிக்க முடியல அல்லவா? அதே போல் ஒரு நிழலை காட்டிலும் ரொம்ப அருகாமையில் இருக்கிறது தான் கர்த்தர். அவர் நம்ம கூட இருந்துக்கிட்டு இருக்கிறார், ஆனால் நமக்கு தெரியல, அவர் நம்ம கூட இருக்கிறது தெரியல. அதனால் தேவ ஜனங்களே, நம்மளை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்க, நம்ம வீட்டை சுற்றிலும் தூதர்கள் இருக்காங்க. இல்லைன்னா நம்ம என்றைக்கே என்ன இருப்போம், நிர்மூலமாக இருப்போம். நம்ம இன்றைக்கி நிர்மூலமாக ஆகாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, தூதர்களை அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய கிருபைனா என்ன? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தூதர்களின் பாதுகாப்பு இருக்குது. அந்த தூதன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலர் சேனைக்கு முன்னாடி இருந்து அப்படியே நீங்கி பின்னாடி நிற்கிறாரு. ஏன்னா பின்னாடி யார் வந்துக்கிட்டு இருக்கா? எகிப்தியர்கள் வராங்க. பின்னாடி நின்னவர் அவர்களுக்கு அந்தகாரமாக காட்சியளித்தார், இவர்களுக்கு வெளிச்சமாக காட்சியளித்தார். தேவ ஜனங்களே, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுத்தார், பரலோக பாதுகாப்பு கொடுத்தார். நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறிய வேண்டியது, நமக்கு பரலோக பாதுகாப்பு உண்டு. அதை நீங்கள் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. நம்ம தேவனோடு முறுமுறுத்தரக்கூடாது. இஸ்ரவேலர்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தை புரியாமல் போனார்கள். ஆண்டவர் பாருங்களேன், கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, ஆனால் இவர்கள் செய்தது கேட்க மாட்டாங்க, முறுமுறுப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயம் முறுமுறுக்கிறது. கேட்டால் அவர் கொடுக்க போகிறாரு, ஆனால் இவங்க முறுமுறுத்ததுனால அவர்களுக்கு கோப ஆக்கினை தான் வந்ததை தவிர கிருபை உண்டாகவில்லை. இந்த இடத்துல கூட ஆண்டவர் சொன்னார், நான் மகிமைப்படுவேன்னு சொன்னார். அதே போல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 18வது வசனம் அந்த சாப்டரில் பார்க்கும் பொழுது, இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். தேவ ஜனங்களே, ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார், வெளியே கொண்டு வரார். இந்த உலகத்தில் நம்ம எதற்காக வாழ்கிறோம்? நம்ம ஆண்டவர் தான் உண்மையான தேவன் காட்டுறதுக்காக தானே வாழ்கிறோம். இந்த கான்செப்ட், இந்த திட்டம், இந்த தரிசனத்தை இஸ்ரவேலர்கள் இழந்து போனார்கள். அதனால தான் அவர்களுக்கு சாப்பிட்றது பெருசாக இருந்துச்சு. அவர்கள் தேவன், அவர்கள் வயிறு. அந்த வசனத்தின்படியே அவர்கள் சாப்பாடும் வயிறும் தூக்கமும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் அந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு நினச்சாங்க. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை மிஞ்சி போனால் 70, 80, 100 அவ்வளோதான். ஆனால் நித்தியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும், அந்த தரிசனம்லாம் இல்லாமல் வாழ்ந்து விட்டார்கள். அதான் அந்த வேதனையான விஷயம். ஏன்னா 400 ஆண்டுகள் அடிமையாக இருந்ததுனால அந்த அடிமையின் சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அதனால் விடுதலை ஆகணும்னு ஒரு எண்ணம் இல்லை, தேவ சித்தத்தை புரியணும்னு ஒரு எண்ணம் இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உள்ள ஆபத்து தேவ சித்தத்தை உணராமல் இருக்கிறது. அப்போ தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டம் என்னதான் இருந்துச்சுன்னா, இந்த எகிப்தியர்களுக்கு நான் தான் தேவன்னு காட்டணும்னு சொல்லி இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வராரு.
அப்படி கொண்டு வரும் பொழுது இவர்கள் கொஞ்சம் சோர்ந்து போய் முறுமுறுத்து வராங்க. அப்படி வருகிற நேரத்தில் இவர்களுக்கு உண்டானது தான் தூதர்களின் பாதுகாப்பு. அது அவர்கள் கூட தான் இருந்துச்சு. அவர்களை நடத்தி கொண்டு போய் கொண்டு இருந்தார் தேவதூதர். அதை அவர்கள் உணராமல் இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் விலகி போய் பின்னாடி வந்து நிற்காரு. அப்போ இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சமும் அவர்களுக்கு இருளாக மாறிட்டார். 2 பேரையும் நெருங்காதபடி பாதுகாத்தார். தேவ ஜனங்களை ஒவ்வொரு வாட்டியும் போராட்டம் நம்மளை நெருங்கி வரும்பொழுது அந்த போராட்டத்துக்கும் நமக்கும் இடையில ஒன்றுமே இல்லை, நம்மளை அழிச்சிருவாங்களான்னு யோசிக்கும் பொழுது அங்கே ஒரு தூதனை கர்த்தர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பரலோக பாதையில் தெய்வீக பாதுகாப்பு உண்டு, தெய்வீக ப்ரொடெக்ஷன் உண்டு. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷர் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஊழியம் முடிந்து நைட்டு நேரம் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரர் லிஃப்ட் கேட்குறார். ஐயா, எனக்கு இந்த பஸ்ஸெல்லாம் விட்டுட்டேன், என்னை தயவு செய்து ஏற்றி என்ன செய்யுங்க, நீங்கள் போகிற ரூட்டில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டாப்பில் விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 1:30-2 மணி இருக்கும். ஊழியங்களை முடிச்சுட்டு அவர் பைக்கில் வந்து கொண்டு இருக்கிறார். அப்போது இவரும் சரி பாவம் பார்த்து ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டால் அப்படி வந்து கொண்டு இருக்கும் பொழுது பின்னாடி இருந்த நபர், நீங்கள் யார், எங்கே போயிட்டு வாரீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். பைக்கில் போன ஊழியர் அவர் ஜெபித்து கொண்டு ஊழியத்தை முடித்த அந்த காரியத்தினால ஆண்டவரோடு உறவாடி கொண்டு பேசிக்கொண்டு வாராரு. வரும் பொழுது இந்த பின்னாடி உள்ள நபர் என்ன செய்கிறார், நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க, என்ன செய்றீங்கலாம் கேட்டுகிட்டே வராரு. அப்போது இவர் வந்து சொல்கிறார், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஊழியத்தை முடிச்சுட்டு வரேன். பின்னாடி இருந்தவனுக்குள்ளாடி அதெல்லாம் கேட்டுக்கொண்டே வரும்பொழுது என்னவோ தோணின உடனே ஒரு நல்ல பாதையில் போய் கொண்டு இருந்த அந்த நபர் சொல்லியிருக்காரு, இல்லை இந்த பாதை வழியாக போங்க, இங்கே வழியாக போனால் ஈஸியாக போயிடலான்னு சொல்லி ஒரு காட்டு பாதையை காமிச்சிருக்கிறார். அது ஒரே வயல்காடாகவே இருந்திருக்கு. அப்போ அந்த வயல்காடு வழியாக போனால் அவருடைய லெக்கு வந்து விடும், அந்த இடத்துல தான் என்னை நிறுத்தணும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இவர் சொன்னார், இல்லை மெயின் ரோடு வழியாகவே போவோம், அந்த இடத்துல போய் நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். இவர் சொன்னார், அப்படி போனால் அதை சுற்றி போகணும் அல்லவா, அதனால் இப்படி போயிடுவோன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இரவு நேரனால சரி இந்த மனுஷனுக்கு ஷார்ட்டாக போய் விட்டுருவோன்னு சொல்லிட்டு இந்த தேவ மனுஷன் அப்படியே ஷார்ட்டாக போகிறார். போகிற வழியில் போக தான் தெரியுது, இவர் தவறான ரூட்டில் கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது ஒரு வயல் நிறைஞ்ச இடத்துல கொண்டு போய் இந்த தேவ மனுஷனை நிறுத்த சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த தேவ மனுஷன் கேட்குறாரு, இங்கே தான் ஒன்றும் வீடே இல்லையே, இங்கே ஏயா நிறுத்த சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நிறுத்துங்க, நான் இங்கே இறங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நிறுத்தின உடனே இறங்கி விட்டார். இறங்கின உடனே என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, இந்த தேவ ஊழியருடைய சட்டையை பிடித்து, அவர் வெண் வஸ்திரம் போல் ஒரு நல்ல ஒரு ஜிப்பா மாதிரி ஏதோ போட்டிருக்கு, அதை பிடிச்சி இழுத்து அங்கே இருந்த ஒரு வயலுக்குள்ளாடியே இவரை பிடிச்சி தள்ளி கீழே போட்டு அடிக்கலான்னு சொல்லி இழுத்துருக்கிறார். இழுத்த ஒரு 2 செகண்டில் அவர் இயேசுவேன்னு கத்திருக்கிறார். கத்தின ஸ்பாட்டில் என்ன ஆனதுனே தெரியல, அந்த மனுஷன் அங்கேயே கீழே விழுந்துட்டான். இவர் வந்து வண்டியை ஆன் பண்ணி அந்த டார்ச் எடுத்து வண்டியினுடைய லைட் எடுத்து பார்க்கும் பொழுது அவர் கீழே, இவர் ஒரு அடி கூட அடிக்கலை. இவர் இயேசுவேன்னு கூட்ட நேரத்தில் ஏதோ ஒரு மின்னல் போல் அவனை தூக்கி வீசியிருக்கு. இவருடைய வண்டி லைட் எடுத்து பார்த்தா அவன் தூரமாக உள்ளே போய் விழுந்து கிடக்கிறான். இவர் உடனே அங்கேருந்து என்ன செய்யிட்டார், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். ஏன்னா இவர் இறங்கின உடனே இவன் கழுத்தை பிடிச்சி இழுத்து அவரை கொல்லலான்னு ட்ரை பண்ணியிருக்கிறான். அந்த நேரம் தான் இவர் இயேசுவேன்னு கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்ட உடனே அவனுங்க யாரோ ஒரு ஆள் அவனை அடித்து தூக்கி வீசினா என்ன ஆகும்? ஏன்னா இவர் அடிக்கவே இல்லை, இவருக்கு தொண்டையை அவன் கையால் பிடிச்சிருக்கிறான். இயேசுவேன்னு தான் கூப்பிட்டுருக்கிறாரு, யாரோ அவனை அடித்து தூக்கி அவனை கீழே போட்டிருக்காங்க. அவன் அப்படியே மயங்கி கிடக்கிறான். இவர் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டார். எப்படி அவன் கொஞ்சம் நேரம் கழித்து எழுப்பி போயிருப்பான். ஆனால் தேவனுடைய செயலை பாருங்களேன், ஒரு ஊழியருடைய உயிரை எடுக்கலாம் கொல்ல நாள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அதே போல் அங்கே விழுந்துட்டான். அவர் அப்படியே பார்க்கும்பொழுது அவர் சொன்னது, அவருடைய மூக்கில் இருந்து ரத்தம் வந்திருக்குன்னு சொன்னார். ஒரு சொட்டு ரத்தம் அப்படியே மூக்கிலேருந்து வந்திருக்கு. அப்போது இதை அடித்ததுனால இல்லை, தேவன் ஏதோ செஞ்சுருக்கிறார். இவர் உதவி செய்யலாம் தான் வந்திருக்கிறார். ஆனால் இவன் கொல்லலான்னு நினைக்கும் பொழுது, அந்த உயிரை பறிக்கும் பொழுது தேவ ஜனங்களே ஆண்டவர் கிரியை செய்தார். நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாது, போய் உதவி செய்து அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போடலான்னா அவன் போகிற வழியில் என்ன செஞ்சிருவான், இவர் தான் அடித்தார்னு சொல்லி இவரை கொன்னே போடலாம். அப்போ கர்த்தரே அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறது தான் உத்தமம். வேணும்னா உதவி செய்யணும்னு நினச்சா ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்படி தான் செய்யணுமே தவிர அந்த ஊழியர் தூக்கி கொண்டு போகணுன்னா அது பெரிய ஆபத்தாக மாறிடும். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, வெளியே போயிட்டு 4-5 பேரை கூப்பிட்டுட்டு திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அந்த ஆள் அங்கே இல்லை, எழுப்பி போயிட்டார். அதனால தான் தேவ ஜனங்களே அந்த இடத்துல அடிப்பட்ட அந்த இடத்துல இவர் திரும்பி உதவி செய்யணும்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ஆளினுடைய உயிர்
ஊழியருடைய உயிர் ஆபத்தாக மாறி இருக்கும். அவர் ஞானமாக வெளியே வந்துட்டு கூட தெரிஞ்ச நபர்கள், போலீஸ்லாம் நம்ம வெளியே கொண்டு போனால் ஆபத்தாகும், இவர் அடிச்சிட்டாருன்னு நாளைக்கு அவன் போய் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு தெரிஞ்ச நபர்களை கொண்டு வந்து 4-5 பேரை கொண்டு வந்து பார்க்கும் பொழுது, ஏன்னா அந்த வயல்காட்டில் அவனை விட முடியாது அல்லவா, அதனால் அந்த அன்பு உள்ளம் கொண்டவர் என்ன செஞ்சுருக்கார், வந்து பார்த்துருக்கிறார். பார்த்தா அந்த இடத்துல ஆள் இல்லை, கண்டுபிடிச்சிட்டாரு. ஆண்டவர் காப்பாற்றுறதுக்காக ஒரு தூதனை வச்சு அடித்து அங்கேருந்து கொண்டு போயிட்டார். இது உண்மையாகவே நடந்த சம்பவம் தேவஜனமே. இந்த நாட்களில் மிஞ்சி போனால் ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு விஷயம். ஸோ இவ்வாறாக தேவதூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறார்கள். ஒரு முறை நான் என்னுடைய வேதாகம கல்லூரி படித்துவிட்டு நான் என்னுடைய வீடு திரும்பும் பொழுது, நான் அதிகமாக கேரளாவுக்கு செல்வது உண்டு. அங்கே சில கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். எப்படியுமே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நான் பஸ்ஸினுடைய ஒரு ஓரத்தில் மாட்டி விட்டேன். கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும். அந்த ஓரத்தில் யாருமே இல்லை. என்கிட்ட ஒரு பெரிய குடிகாரன், அவன் வந்து என்ன செய்கிறான்னா என்கிட்ட பேசிட்டு நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறான். அப்போ நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே ஆமாம் நல்லா மதம் மாற்றுங்க, உங்களால் தான் எல்லாம் நடக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக என்னை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் அவனை விட்டு நான் வெளியே வர முடியாது. காரணம் என்னென்னா, அவன் பேக்கை திறந்து காட்டுறான். அந்த பேக்குள்ளே கத்தி இருக்குது, குடிபாட்டல் இருக்குது, நவுண்டாக குத்திடுவான். இப்படி வசமாக நான் போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ என் உள்ளத்தில் நான் ஜெபிக்கிறேன், என்ன ஆனாலும் இவனுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் நம்ம சாவக்கூடாது. இதுதான் நம்ம கடைசி நாள்னா, இந்த ஆத்மாவையாவது நம்ம என்ன செய்யணும், இயேசுவுக்கு நேராக நடத்திடணும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மெதுவான அன்பாக பேச ஆரம்பிக்கிறேன். அவன் கையில் கத்தி வச்சுருக்கிறான், பயங்கர முரட்டனாக இருக்கிறான். அவனை பார்த்தாலே தெரியுது, கருன்னு கடுக்காலாம் போட்டு நெஞ்சில் பட்டன்லாம் திறந்து விட்டு அவன் பஸ்ஸில் வர மாதிரியே வரல, ரவுடி மாதிரி வேலையை முடிச்சு விட்டு வீட்டுக்கு வருகிறான். வருகிற வழியில் நல்லா குடிச்சு விட்டு வீட்டுக்கு போய் குடிக்கலான்னு சொல்லி கூட கொஞ்சம் வாங்கிக்கிட்டு உள்ளே ஒரு கத்திலாம் வச்சுருக்கிறான். திறந்து எனக்கு காட்டுறான், பார்த்தியா நான் உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கிறேன்னு. அப்போ எனக்கு அந்த பஸ்ஸில் ஆளே இல்லை, நான் இருக்கிற இடத்துல எனக்கு முன்னாடி ஆளே இல்லை. கடைசியில் 1-2 பேர் இருப்பாங்க போல். இவன் ஏதாவது செஞ்சால் நான் கத்தலாம், ஆனால் கத்துனாலும் இவன் குத்திட்டா என் உயிர் வந்து கேரண்டியே கிடையாது. அதனால் இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ ஆவியானவர் பாருங்களேன், எப்போவுமே ஆவியானவர் கிரியை செஞ்சிட்டாருன்னா அந்த நபரால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பிசாசுகள் விரட்டுற ஊழியங்கள்லாம் இருக்கிறனால நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறது அசுத்த ஆவி, எனக்குள்ளே இருக்கிறது இயேசு கிறிஸ்து. அப்போ யார் ஜெயிப்பா? இயேசு தான் ஜெயிப்பார். அவன் கத்தியே வச்சுருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கத்திக்கு முன்னாடி, அந்த ஆவிக்குரிய பட்டயமாகிய இயேசுக்கு முன்னாடி இவனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் தைரியம் வர வச்சு கொண்டு நான் அவன்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் பாவத்தோடு மனம் திரும்பணும், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும், சபையில் சேரணும். அவன் ரொம்ப உடைக்கிட்டே இருந்தான், ரொம்ப முறுமுறுத்து கொண்டே இருந்தான். ஆனால் இந்த வசனங்களை கேட்க 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 ஒரு பாயிண்டில் அவன் அழ தொடங்கிட்டான். அழுது, நானும் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், என் வாழ்க்கையை மாறணும், நானும் ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் நல்லவனாக மாறணும், நான் ஆரம்ப நாட்களில் சபைக்கெல்லாம் சின்ன வயசில் போயிருக்கேன், இப்போ நான் ரவுடியாக மாறிட்டேன், நான் கெட்டவனாக மாறிட்டேன்னு சொல்லி அவன் நம்பரை என்கிட்ட தந்தான். நான் சுவிசேஷம் அறிவித்து அவன் வீட்டுக்கு போன பிறகு ஒரு சபைக்கு நேராக அவனை போக சொல்லி, அந்த சபையில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நேராக ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு அங்கே போக சொல்லி அவன் ரட்சிப்புக்கு நேராக கத்தர் கொண்டு வந்தார். தேவ ஜனங்களே, கத்தர் எப்படி ஏற்பட்ட அற்புதங்களை செய்கிறார் பாருங்களேன். நம்ம கூட இருக்கிறது ஒரு சாதாரண நிழல் இல்லை, வானத்தையும் பூமியும் படைச்சவருடைய உன்னதமானவருடைய நிழல் நம்ம கூடவே இருக்குது. அதனால தேவ ஜனங்களே, கத்தர் நம்மளை என்னைக்கு கைவிடவே மாட்டார், நம்ம கூடவே இருப்பார். இதை உணர்ந்து கொண்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரலாம். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த கண்களுக்கு தெரியாத பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே உண்டு. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு. ஏன்னா தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. அதனால டபுள் பாதுகாப்பு உங்களுக்கு, இடைவிடாத பாதுகாப்பு. எந்த அசுத்தாவையும் தொட முடியாது, ஒரு அந்தகாரம் உங்களை தொட முடியாது. எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் கண்களுக்கு தெரியாத அந்த இன்விசிபிள் பாதுகாப்பை நீர் போட்டிருக்கிறதுக்காக நன்றி, நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. அவர்களை சுற்றிலும், அவர்கள் குடும்பத்தை சுற்றிலும், அவர்கள் ஊழியங்களை சுற்றிலும், அவர்கள் செய்கிற தொழிலை சுற்றிலும், எல்லா இடங்களிலும், வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறைகளிலும் என் தேவனுடைய பாதுகாப்பு, தூதர்களின் பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் நம்ம ஜிபி டிவின்னு சொல்லுகிற காட்ஸ் பவர் டிவியில் உங்களை சந்திக்கலாம். 9 மணி அளவில் ஒரு சின்ன பதிவோடு நல்ல ஆலோசனையோடு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.